வணக்கம். வணக்கம் தம்பி. நாளைய தினம் நாம் தமிழ் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போறதா திராவிட அமைப்பு சார்ந்தவர்கள் பெயர் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்ணன் சீமானுடைய வீடு முற்றுகை என்பது பச்சையாக சொல்லணும்னா வடுகர்களுக்கும் தமிழர்களுக்குமான ஒரு உச்சமான போர் தான் இது. இது மண்ணுக்கான மக்கள் தனக்கான அரசை கோலச்ச வேண்டும் என்று இந்த மண்ணில் போராடும் பொழுது அதை சிதை தெரிவதற்கு மாற்று மொழிகிற பேசுகிற கூட்டம் இங்க கொக்கரிக்கிறான், கொந்தளிக்கிறான். இருக்கிற அரசியல், திராவிட அரசியலுடைய பாதுகாப்போடு அவனுடைய எதிர்ப்பை இங்க நிலைநாட்ட துடிக்கிறான். விரைவில் உடை தெரிவோம். இதை இப்ப அண்ணன் சீமான் அவருடைய வீட்டை முற்றுகையிட போறன்ற அறிவிப்பு ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய பிம்பமாக, அவருடைய அரசியல் ஆசானாக, குருவாக போற்றப்படுகிற ஈவே ராமசாமி நாயக்கரை பத்தி சீமான் அவருடைய அவதூறு பேச்சு, ஆபாசமான பேச்சுக்களால தான் இன்னைக்கு இவங்க புறம் கொந்தளிச்சு சீமானோட முற்றுகையிட போறான்னு சொல்லி நிக்கிறாங்க. இல்ல, இது ஆபாசமான பேச்சு, அவதூறான பேச்சுங்கிறது இது அண்ணன் சீமானுடைய கருத்து இல்ல. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கீங்களா? தமிழர்களுடைய மண்ணுக்கும் தமிழர்களுடைய கலை, பண்பாடு, கலாச்சாரத்திற்கும் எதிரான ஒரு சர்ச்சை என்பது ராமசாமி நாயக்கருடைய வரிகள். நல்லா புரிஞ்சுக்கணும். ராமசாமி நாயக்கர் சொன்னது என்ன? பெண்களுடைய கருப்பை பைய அறுத்து எரிடாங்கிறாரு. சொன்னது யாரு? ராமசாமி நாயக்கர் தானே. தாலி இருக்கிற போராட்டத்தை உருவாக்கியது யாரு? ராமசாமி நாயக்கர் தானே. தமிழ் காட்டுமிராண்டி மொழி உலகத்திற்கு பொதுமறை கொடுத்த வள்ளுவன், அந்த ஆசிவக துறவி, அவன் சொல்லாத கருத்தியல், ஒரு வாழ்வியல், ஒரு மெய்யியல் கருத்தியல் எங்க இருக்கு? அது உனக்கு மலமா தெரியுது. யாரு? ராமசாமி நாயக்கர் சொன்னதானப்பா. உழவனுடைய வீரம், உழவனுடைய காதல், உழவனுடைய உழைப்பு, உழவனுடைய பண்பாடு, உழவனுடைய கலாச்சாரம், உழவனுடைய நீர் மேலாண்மை, உழவனுடைய நில மேலாண்மை எல்லாம் வாழ்வியலாக கம்பராமாயணம் பேசப்பட்ட பொழுது கம்பன் ஒரு அயோக்கியன், ஆரிய அடிமை. இது என்ன இருக்கு இதுல? முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்கு எதிராக ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் தம்பி, முதல்ல அவனுடைய மொழி அழிக்கணும். பேசுற பேச்சு காரணமே அவர் தான காரணம். முழுமையான காரணம் ராமசாமி நாயக்கர்தான். இப்ப தமிழர்கள், இப்ப இருக்கும் தலைமுறைகள் இந்த மண்ணுக்கான அரசியல், ஈழ போராட்டத்திற்கு பிறகு, ஈழ அழிப்புக்கு பிறகு எவன் திராவிடன், அவனுடைய தாய்மொழி என்ன, இங்க இருக்கிறவன் தமிழ் என்ன, அவனுடைய தொழில் வழி மரபு என்ன என்பதை இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். பெரும்பான்மையான இளைஞர்கள், பெருமக்கள் இந்த தமிழ் மண்ணுக்கான ஒரு அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு 38 லட்சத்திற்கு மேலாக வாக்கு வங்கியாக வளர்ந்து நிற்கிற அந்த இயக்கம், அதன் தலைவரை வீட முற்றுகையிடுவேன்னா நீ எவ்வளவு திமிரு தெனாவட்டு உனக்கு. இதே இது தம்பி, கன்னட தேசத்துல நம்ம கன்னட மொழி காட்டுமிராண்டு மொழி, கண்ணடிச்சு ஊரா கருப்பை போய் அறுத்து எரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நிலத்துல நடக்க முடியுமா? நம்ம அந்த கோரிக்கையை சொல்ல முடியுமா? பிஞ்ச விளக்கு மாத்திட்ட உச்சி மண்டையில் அடிச்சிருக்கான். இதே பக்கத்தில் இருக்க மலையாள தேசம், ஆன்மீக பூமியை சொல்லப்படுகிற அந்த மலையாள தேசத்துல இந்த மண்ணில் மலையாள மொழி என்பது அது சனியே, அதை விட்டொழிக்க வேண்டும் என்று சொன்னா அந்த மலையாளி நம்மளை விடுவானா? ஒரு செருப்பை கவ கொடுத்து தலையிலே அடிப்பான். நல்லதெல்லாம் என்ன நல்லது? என்ன நல்லது தம்பி? ஒரு நல்லது சொல்லுங்க. நீங்க பாப்போம். நீங்க பேசுறது, நீங்க உடுத்திருக்க ஆடை, நீங்க படிச்சிருக்க படிப்பு எல்லாமே அவருடைய புரட்சினாலதான் வந்ததா சொல்றாங்க. ஆமா, எனக்கு செருப்பு போட தெரியாது, கோமணம் கட்ட தெரியாது, குளிக்க தெரியாது, மண்டையில எண்ணெய் தேய்க்க தெரியாது, முடி ஊற அவர்தான் வெட்டி விட்டாரு, சோப்பெல்லாம் அவர்தான் போட்டு விட்டாரு. இது என்ன? நீங்க என்னமோ நாட்டுல பல கல்விக்கூடங்களை அவர்தான் திறந்தாரு, இல்லைன்னா இங்க தமிழர்கள் எவனும் படிச்சிருக்க மாட்டேன். சிந்து சமவெளி நாகரிகம் உலகத்தினுடைய தொட்டிலாக சொல்லப்படுகிற ஆதினத்த குடும்பநல்லூர், கீழடி நாகரிகமாக எடுத்தாலும் தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், அவருடைய கல்வி என்பது பானை ஓடுகள்ல பதிவு பண்ணி இருக்கு தம்பி. நீ வாட்டுக்கு நேத்து பூத்த ஒரு காலம், ஒரு கபோதி, இந்த மண்ணை நாசப்படுத்திய கருங்காலி ராமசாமி நாயக்கருக்கு அவர்தான் செஞ்சு கொடுத்தாரு, அவர்தான் வளர்த்து கொடுத்தாரு. அப்படின்னா இவநாடு தமிழருக்கு அவர் தானே கொண்டு வந்தாரு. தமிழ்நாடு தமிழருக்கு அவர் யார் கொண்டு வந்தது? அவர் யார் கொண்டு வந்தாரு? பிறகு எப்படி திராவிடர் கழகமா மாறிச்சு? பிறகு எப்படி தம்பி திராவிடர் கழகமா மாறிச்சு? திராவிடர் கழகத்தில் இன்று முறை 5 முறைக்கு மேலாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதிகாரத்தில் இருந்த திராவிட தத்துவம் ஒரு தமிழர் தலைமையை கூட தலைமையா கொண்டு வரல தம்பி. என்ன ஏன் அந்த இது? இப்ப திராவிடம் என்பது தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு இதெல்லாம் சேர்த்து திராவிடம். சரி,
அப்ப அந்த இடத்துல வந்து மலையாளிகள் அவர்களுக்கான அரசியலை கையெடுக்கும் போது, கன்னடர்கள் அவர்களுக்கான ஒரு அரசியலை கையெடுக்கும் போது, தெலுங்கர்கள் அவர்களுக்கான ஒரு அரசியலை கையில் எடுக்கும் போது, இந்த இடத்தில் தமிழர்கள் இந்த நிலப்பரப்பில் தமிழர்கள் தானே அதிகாரத்தில் எடுத்திருக்கணும். நீங்க தெலுங்கர்கள் தானே உட்கார்ந்துருக்கிற அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்க. அப்ப என்ன நியாயம்? அப்ப என்ன இருக்கு? மண் வளம், மலை வளம், காட்டு வளம், கடல் வளம் எல்லாம் நாசமாயிருச்சு. இருக்கிறவங்க பூரா சாராய வித்தாத்தே நீங்க அரசை நடத்த முடியும். பெரியாருடைய தத்துவத்தை சொல்லி ஓட்டு கேளுங்க. இப்ப அவர்கள் அண்ணன் சொன்னது மாதிரி வந்து பெரியார சொல்லி நீ ஓட்டு கேட்க போறியா, இல்ல காந்தியை சொல்லி ஓட்டு கேட்க போறியா? அது ஒண்ணு தெரியணும்ல. முழுக்க 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 தமிழர்களுடைய வாழ்விலை சிதைத்து அவர்களை மீண்டும் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு இந்த திராவிட தத்துவமே இருக்கே தவிர திராவிடத்திற்கும் தமிழர்களுக்கும் எல்லளவும் தொடர்பு கிடையாது. திராவிடன்ற பேர்ல தெலுங்கர்கள் வந்து தமிழர்கள் ஒரு ஆதிக்கத்தை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களா? என்ன 1968 கீழவன்மையில கால்புடி நெல் உயர்வுக்கு இது யாருடைய மண்? நிலம் என்னுடையது, நீர் என்னுடையது, என்னுடைய வாழ்வியல், என்னுடைய உழைப்பு, என் நிலத்திற்கான கால்புடி நெல் உயர்வுக்காக வந்து 44 பேரை வெட்டி கோபாலசாமி நாயுடு தீக்கரையாக்கிய அந்த வரலாற்று அந்த கொடுமை. அதுக்கு ராமசாமி நாயக்கருடைய தரவு என்ன இருக்கு? அவருடைய பதிவு என்ன இருக்கு? கம்யூனிஸ்டுகளை தடை செய்ய அப்படின்னாரு. அப்ப தன் சமூகத்திற்காரன், தன் இனத்திற்காரன் வந்து தன் இனத்தான் பாதிக்கப்பட்டக்கூடாது, அவனை காட்டி கொடுக்க கூடாதுங்கிற அந்த கருங்காலி என்ன ராமசாமி நாயக்கருக்கு இருக்கா இல்லையா? சொல்லு. இன்னும் வரைக்கும் தம்பி, இன்னும் வரைக்கும் இவன் திராவிட பகுத்தறிவு, திராவிட பண்பாடு, திராவிட கலாச்சாரம் பேசுறேன். ஒரு பொது தொகுதியில ஆதிக்குடி, தமிழ்குடி, தேவேந்திர குல வேளாளர் இருந்து பறையர்கள் ஏதாவது ஒருத்தரை நின்று அவர்கள் வெற்றியடைய துப்புள்ள. நீ என்ன பகுத்தறிவு வச்சுட்டா? என்ன பகுத்தறிவு வந்து நாங்க தான் பெரியார் வந்துதான் வந்து அம்மனமாலைகிற தமிழர்களுக்கு வந்து சட்டி ஓட்டு விட்டாரு, பணியம் போட்டு விட்டாரு, குளிக்க வச்சாருங்கிறது இந்த கட்டுக்கதை எத்தனை நாளைக்கு ஏமாத்தி வந்து மீண்டும் 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 வந்து மேல சவாரி அறிக்கிட்டு இருப்ப? அவன் பேருக்கு பின்னாடி இருந்த ஒரு சாதி ஆதிக்கத்தையே ஒழிச்சு கட்டினது ராமசாமியார் தானே. குடியரசு பத்திரிகையில ராமசாமி நாயக்கருங்கிற அந்த பேரவை அவர் ஒழிக்க முடியலையே. நீ என்ன சாதி ஒழிப்பு பேசிட்ட? என்ன சாதி ஒழிப்பு பேசிட்ட? இது வந்து ஊரை ஏமாத்துற வேலை தம்பி. இங்க வந்து சாதி ஒழிப்புங்கிறது என்னன்னா, இந்த தொழில் ஒளி மரபு, அந்த குடி ஒளி மரபு வந்து வெளியே தெரியக்கூடாது. இவன் வீட்டுல பேசுறது ஒரு மொழி, வெளியில பேசுறது ஒரு மொழி. ஆனா இங்க சாதி ஒழிப்பு. இந்த சாதியை ஒழிச்சாத்தான் அவன் இங்க அதிகாரத்தில் இருக்க முடியும். இந்த மானங்கட்ட, இந்த கேடுகட்ட இந்த அரசியலை வந்து இன்று இருக்க இளைய தலைமுறைகள் புரிஞ்சுக்கிட்டான். நீ வா, நல்ல ஆண்மகன், நல்ல ஆத்தல கப்பனுக்கும் பிறந்த வா, சீமானோட விட முற்றுகையிடு. இது எவ்வளவு பெரிய மானங்கட்ட செயல்கிறது இப்போ உள்ள இளைஞர் பெருமக்கள், இந்த தமிழ் தேசிய இன மக்கள் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். இதே இதை வந்து அந்த இடத்துல மலையாள தேசத்திலே, கன்னட தேசத்திலே, தெலுங்கு தேசத்திலேயோ வந்து அந்த பூர்வகுடி அந்த தேசிய இனத்தை எதிர்த்து அவங்க வீட முற்றுகையிட முடியுமா? விடுவானா? திராவிட இயக்கத்தில் உள்ள ஆட்களை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு கன்னடனாகவோ, மலையாளியாகவோ, மற்ற இந்திக்காரனாகவோ, மராட்டியாவோ யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் மட்டுமே இருக்கிற மாதிரியே தெரியுது. 80 விழுக்காடு நிலங்கள் வந்து தெலுங்கர்கள்ட்ட தான் நம்பி இருக்கு. அவன் அந்த மண் சார்ந்து வாழட்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. அவன் அந்த மண்ணுக்கானவனாக அந்த மண் சார்ந்த நிலங்கள்ல வாழ்ற மாற்றுமொழி பேசட்டும். அதற்கான அதே நேரத்தில் எமக்கான அரசியலை கையில் எடுக்கும் போது அவன் விட்டு கொடுத்தானே ஆகணும். அதை துடிக்கிறான். திருமுருகன் காந்தி போன்ற ஆட்கள், குளத்தூர்மணி போன்ற ஆட்கள், சுப வீரபாண்டியன் போன்ற ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு இதெல்லாம் போக துடிக்கிறதுக்கான காரணம் என்ன? இவ்வளவு நாட்களாக கட்டி அமைத்த அந்த திராவிட தத்துவம் உடையுதே, தமிழர் என்ற போர்வையில அதிகாரத்துக்கு வர்றானேன்னு துட்டிக்கிறல. நீ எப்படி இந்த மண்ணில் வாழ வந்தவன், இத்தனை ஆண்டு காலமா அதிகாரத்தில் இருந்த நீ எமக்கான அரசியலை கையில் எடுத்து நாங்கள் அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்று நினைக்கிறது எங்களுக்கு எவ்வளவு வேகங்கள் இருக்கும். இவ்வளவு திமிரு திராணி உனக்கு இருந்துச்சுன்னா இந்த மண்ணுக்கானவன் அதிகாரத்தில் உட்காரணுங்கிறது எனக்கு எவ்வளவு திராணி இருக்கும், எவ்வளவு திமிரு இருக்கும். நீ முதல்ல நீ வந்து என்ன திராவிடங்கிற என்ன உன் குலதெய்வத்தை சொல்லி பார்ப்போம். இந்த திராவிடம்னு பேசுறேன் கூப்பிடு. அந்த தீக்க காந்தியிலிருந்து சுப வீரவாண்டியிலிருந்து எல்லாத்தையும் கூப்பிடு. முதல்ல கூப்பிட்டு நீ யாரு, உன் குலதெய்வம் என்ன, உன்னோட குடி என்ன, உன்னோட குலம் என்ன சொல்லு, எந்த நிலம், நீ என்ன, எந்த தொழில் ஒளி மரபை சார்ந்தவன். தமிழ் பேசுறவன் அத்தனை பேர் வந்து அது இனமாகுமா? அதை சொல்ல முடியுமா? தொழில் ஒளி மரபு, குட்டி மரபில் ஏன் பேசணும்னா உன்ன மாதிரி அல்லக்கையை வந்தவன் அத்தவன் அலைஞ்சவன்னா மீண்டும் மீண்டும் சாதி ஒழிப்பு பேசி தன் சாதியை மறைத்து தன் குடியை மறைத்து வீட்டுல பேசுற மொழி எங்களுக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல மீண்டும் மீண்டும் சாதி ஒழிப்பு பேசி எத்தனை நாளைக்கு இந்த மண்ணில் உள்ள இந்த தமிழர்கள் மேல குதிரையர்வ? தமிழர் தந்தைன்னு சொல்லி தனக்கு தானே பட்டம் சுட்டிக்கிட்டாரு தீகாவோட வீரமணி. வெக்கமாலையா தம்பி? வெக்கமாலையா? அவரே ஒரு வலைவழியில ஒரு பதிவுல சொல்லியிருக்காரு, என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி
அதாவது அவருடைய குரு தலைவர் ஈவேரா சொன்னதாகவே அவர் சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் சொன்னதானே. அவர் ஆனமுத்து அவர்களுடைய பதிவுகள் இருக்கு, அவருடைய குடியரசு பத்திரிகைகளுடைய பதிவுகள் இருக்கு. அது யார்கிட்டையும் போய் படுக்கலாம், ஒரு ஆணு 2 ஒப்பாட்டி வச்சுக்கலாம், ஒரு பெண்ணு 3 கள்ளப்புரட்சி வச்சுக்கலாம், யார்கிட்டனாலும் இருக்கலாம். அதற்கு வரமுறையும் கிடையாது. அதற்கு புராணங்கள்லாம் சொல்லி அந்த புராணத்தின் அடிப்படையில் இதனால உனக்கு காமம் வருதா, எங்கனாலும் நீ உறவு வைத்துக் கொள்ளலாம். கல்வி என்பது இயல்பானது, அதற்கு வரமுறை கிடையாதுன்னு சொன்னது அவர் தானே. நீ ஊரா போய் தாலி அறுக்கிற வீரமணி, உன் வீட்டில் எத்தனை பேருக்கு தாலி எடுத்து போட்ட, அதை சொல்ல முடியுமா தம்பி? இது பண்பாடு கலாச்சாரத்தை அழிச்ச ஒரு கருங்காலி கூட்டம். இதுல தமிழர் தந்தை வரையா? இங்க சொல்றது திராவிடம், ஆனா தமிழர் தந்தை வருக வருக. இதெல்லாம் வெக்கமா இல்லையா இந்த அரசியல்லாம்? இன்னைக்கு திராவிடர் கழகத்தில் அத்தனை கோடி சொத்துர்கள் இருக்க, நீங்க உங்களுடைய அந்த ட்ரஸ்ட்ல எத்தனை தமிழர்கள் இருக்க சொல்லுங்க பாப்பா, அதை சொல்ல முடியுமா? கோடி கோடியா நீ கொள்ளையடிக்கிறதுக்கும் கோடிகளை அள்ளி கட்டிட்டு போறதுக்கு தான் உன் அதிகாரம் இருக்குதே தவிர 70 விழுக்காடு நிலங்களோ அதிகாரமோ ஆட்சியோ தமிழர்கள்ட்ட இல்லை. நீ வா, இது வடுகளுக்கும் தமிழனுக்கான போர் என்பதை நாளை பிரகடனப்படுத்துறோம். இந்த தமிழ் மக்கள் உணர்ந்து விட்டார்கள், அதனால நீ புரிஞ்சுக்க. இடையில இன்னொரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. இங்க ஆட்கள் பற்றாக்குறை காரணமா தமிழகம் முழுக்க எல்லா இடத்துலயும் பணம் கொடுத்து ஆட்களை கூட்டு போறதா தகவல் வந்திருக்கேன். இல்ல, இது சம்பளம் கொடுத்தா தானே தம்பி, ஓட்டுக்கு 5000 வரை கொடுக்குற. நீ சம்பளம் கொடுக்காம நீ மொத்த தமிழ்நாட்டிலே 1 லட்சம் ஓட்டு வாங்கிற நீ பாப்போம். சம்பளம் இன்னைக்கு துட்டு கொடுத்தாத்தேன், சாராயம் கொடுத்தாத்தேன் இயக்கத்தை நடத்த முடியும், சாராயம் கொடுத்தாத்தேன் காசு கொடுத்தாத்தேன் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறது இந்த தேசத்தை நாசமாக்கிய இலவசம் என்ற ஒற்றை சொல்ல வச்சு நீ அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்க. 100 கட்சி கூட்டணி. நீ சரியான ஆண்மகனா இருந்தா உன் திராவிட தத்துவத்தை சொல்லி நீ ஆளை கூப்பிடு பார்ப்போம். நீ சம்பளத்துக்கு மாரடிக்க வச்சு ஊர் பூரா ஆளுகளை கொண்டு யார் அடிக்கிறதுக்கு யார் விட முற்றுகைறதுக்கு உன்னுடைய பித்தலாட்டத்தனமான பிக்காளித்தனமான வேலைகள்லாம் பாக்குறங்கிறது நாங்களும் தானே பாக்குறோம். இதை தவிர்த்து என்ன செய்ய முடியும்? அதிகாரத்துக்கு காவல்துறை எந்த நிலைப்பாட்டில் எந்த முகாந்திரத்துல உனக்கு அனுமதி கொடுக்குற முற்றுகைறதுக்கு? அண்ணனும் ஈரோட்டுக்கு போயிட்டாரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக. இல்ல, ஆனா அண்ணன் ஈரோட்டுக்கு போல, அண்ணன் அங்க வீட்டுலதான் இருக்காரு. நீ வா, நீ உனக்கு நீ இந்த இடத்துல நீ உனக்கு அவ்வளவு திமிர் இருந்துச்சுன்னா இங்க பூர்வகுடியா இருந்த வாழ்ந்த தமிழனுக்கு எவ்வளவு இருக்கும்? நீ ஆம்பளை பாரு, நல்லா கூகி வந்துக்கோ. ஏன்னா அப்படின்னா உனக்கு காவல்துறை பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். தப்பி தவறு தெரியாம வந்துடுவன் மட்டும் வந்துடாத, உன் டவுசர் கலண்டுரும், எழுதி வச்சுக்கோ. இறுதியா ஒரு கேள்வி. சீமான் ஈவேராவை பத்தி பேசினாலதான் தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு போச்சு, அதனாலதான் இவ்வளவு கலவரங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி திட்டமிட்டு இந்த திராவிட மாடல் அரசு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த முயல்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இந்த பிம்பங்கிறதே நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு அண்ணன் சீமான் அவர்கள் பேசிதே சட்டம் ஒழுங்கு கட்டு போச்சு இல்ல. பெரியாருடைய தத்துவங்களை யாரெல்லாம் படிக்கானோ இங்க பூரா தன்னாலே சட்டம் ஒழுங்கு கட்டு போகும். படிக்கிறவன் பூரா கட்டு போவான், படிக்கிறவன் பூரா அயோக்கியன் ஆயிடுவான், படிக்கிறவன் பூரா காட்டு மிராண்டியா மாறிடுவான். புரிஞ்சுட்டீங்களா? அவர் சொன்ன தத்துவம் என்ன நல்லா பேசி பாருங்க, நல்லா படிச்சு பாருங்க. யாரு பொய் சொல்ல வேண்டிய கால சூழல் இங்க இல்ல. பெரியாருடைய நூல்களை எவெல்லாம் படிக்கிறானோ அவன் பூரா அயோக்கியனா மாறிடுவான், திருட்டு போயலா மாறிடுவான், காம வெறியனா மாறிடுவான். நீதிமன்றத்துல நீதிபதிகள் முன்னாடி சீமான் பேசியதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி திட்டமிட்டு செயல்பட செய்யறது. இதற்கு முன்னாடி கடந்த 2 வாரத்துக்கு முன் நடந்த ஒரு முற்றுகையிலுமே கார் கண்ணாடி உடைக்கப்பட்டு சில கலவரங்களாக தெரிஞ்சு அந்த நேரமும். அப்ப இந்த மாதிரி திட்டமிட்டு சீமான் மீது ஒரு வழக்கு அவரை சிறைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த மாதிரி நடக்குதா? இல்ல, நான் என்ன சொல்றேன், நீ சரியான ஆம்பளை, நீ உன்னுடைய போர் அறிவிச்சிருக்கல, திராவிடர்களுக்கா தமிழர்களுக்காங்கிற போர் வருதுல, சீமானோட வீட முற்றுகிட போறேன்னு சொல்றல, நல்லா நீ ஆம்பளை அறிக்கை விடாம சீமானோட வீட்டுக்கு நீ பார்ப்போம். உனக்கு பாதுகாப்புக்கு காவல்துறை வேணும். இருக்கிற அரசு உன்னோட திராவிட அரசு. நீ போறதுக்கு அங்க கள்ளக்குண்டி எறியறதுக்கு உனக்கு போலீஸ் பாதுகாப்பா வருவேன். இதை கூட இந்த மண்ணில் நாங்க புடிச்சு சொல்ல மாட்டோமா? முழுக்க திராவிட கட்சிகளின் தூண்டுதலோடு, அதிகாரத்தில் இருக்க கட்சிகளோட தூண்டுதலோடு, காவல்துறையினுடைய பாதுகாப்போடு அவருடைய கார் உடைக்கப்பட்டிருக்க. தவிர இவன் ஜெயிச்சிருவானா? இவன் அடிச்சு ஜெயிக்க முடியுமா? நீ வா, இன்னும் வரும் தலைமுறைகள் புரிஞ்சு கொள்ளணும். வரும் தேர்தல் என்பது உனக்கு கடைசி தேர்தல், எழுதி வச்சுக்கோ. நீ இப்ப திராவிட மாடல் அரசு மக்களுக்கான ஒரு அரசா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திராவிட மாடல் மக்களுக்கான அரசா இல்ல. எவ்வளவோ நலத்திட்டங்கள் பண்றாங்க, பெண்களுக்கு, மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு
எவ்வளவோ இலவச திட்டங்கள், புது புது திட்டங்களை அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. மாணவர்கள் பூரா சாராய கடையில் இருக்கான், இளைஞர்கள் பூரா வந்து கஞ்சா குடிக்கிறான். இன்னைக்கு எனக்கு முன்னாடி உள்ள தலைமுறை பூரா அழிஞ்சு போச்சு. ரேஷன் கடையில் பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து வரிசையில் நிற்கிறான். நல்ல மருத்துவம் கிடையாது. தமிழ் வழி கல்வி எங்க இருக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். எங்க தம்பி இருக்கு தமிழ் வழி கல்வி? ஏதாவது ஒரு பள்ளிக்கூடம் இருக்கான்னு சொல்ல பார்ப்போம். ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, அரசு மேல்நிலைப் பள்ளியா, அதுல மாடும் பன்னியும் படுத்து கிடக்கு. இயற்கை உபாதைகளுக்கு போறதுகளுக்கும் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இடம் இல்லை. தமிழ் வழக்காடு மொழியும் இல்ல, வழிபாட்டு மொழியும் இல்ல. இது எந்த விதத்துல இந்த அரசு இந்த மக்களுக்கான நல்ல அரசா இருக்குது அப்படிங்கறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தேர்தலுங்கிறது திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்குமான ஒரு நேரடி மோதலா பார்க்கலாமா? இந்த தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலே அதானே நடக்கு. தமிழெல்லாம் தெலுங்குனாங்கிறதானே ஈரோடு இடைத்தேர்தல் இருக்கு. இது முழுக்க முழுக்க பணபலம், அதிகாரம், அந்த அதிகார வலிமையை கொண்டு இந்த தேர்தல் நடக்கு. அது எமக்கான தேர்தலாக மாறும். இந்த தேர்தலுடைய லட்சணம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேர் வந்து எல்லா கட்சிகளும் விலகி போயிட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி மட்டும் களத்தில் நிற்குது. என்ன நடக்குமோ நடக்கட்டும் பார்ப்போங்கிறது. இது முடிவு இல்லை, தொடக்கம் தானே. இன்னைக்கு மாற்று மொழி பேசுறவங்க பூரா ஒன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் தங்களுக்கான அதிகாரத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த மண்ணில் அரசியல் களத்தை கட்டும் பொழுது திராவிடர்கள் அந்த திராவிடம் என்ற சாடல் இந்த மண்ணில் எதற்காக வந்து சீமானுக்கு எதிராகவும் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராகவும் இந்த ஆட்டம் ஆடுறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த குதிக்கிறேன் அப்படின்னா காரணம் என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. தங்களை தெலுங்கர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக திராவிடம் என்று சொல்றேன். புரிஞ்சுக்கிட்டியா? இங்க வந்து திராவிடம் நான் இல்லை, நாங்கள் தமிழர்கள்னு பூர்வகுடி தமிழர் இந்த இடத்துல வந்து தனக்கான அரசியலை கட்டுறேன். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இது தமிழர்களுக்கும், பூர்வகுடி மக்களான தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்குமான ஒரு போரின் தொடக்கம் அதை பார்க்கலாமா? வருகிற 2026 சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பூர்வகுடி தமிழர் அரசை நிலைநிறுத்துவதற்காகவும் நெடுங்காலமாக உள்ள தெலுங்கர்களுடைய திராவிட அரசியலை நிலைநிறுத்துவதற்குமான இடைப்பட்ட போர்தே இது. பார்ப்போம், கண்டிப்பாக வெல்லுவோம். நன்றி.